அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அவர் என்னை எப்படி இன்சிஸ்ட் பண்ணாரு அப்படின்னா, மேட்ர நான் சொல்றேன்ல, நீங்க டிராஃப்ட் பண்ணி டைவர்ஸ ஃபைல் பண்ணுங்க. இல்ல சார் பையன் கையெழுத்து போடணுமே. இல்ல நீங்க குடுங்க நான் போய் வாங்கிட்டு வந்து குடுக்குறேன் உங்ககிட்ட. ஸோ அவர் எப்படின்னா, அவங்க பையன கூட்டு வந்து என்கிட்ட கூட காட்டக்கூடாது. நானே டைவர்ஸ் நோட்டீஸ ரெடி பண்ணி குடுத்தேன். டிராஃப்ட்ட ரெடி பண்ணி குடுத்தேன்னா, அவர் போய் சைன் வாங்கி கொண்டு வந்து குடுத்துருவாரு. ஃபைல் பண்ணிடணும். அப்புறம் நேரா கூட்டு வந்துரும். நான் சொன்னேன், "சார் பையன பார்க்காம ஸ்டெப்பே எடுக்க முடியாது. முதல்ல அவருது பிரச்சனை அவருது தானே. டைவர்ஸ் உங்களுக்கு இல்லல்ல. உங்க பையனுக்கு தானே. அவர நீங்க கூட்டு வாங்க." அப்புறம் அந்த பையன வர சொன்னாங்க. "என்னப்பா பிரச்சனை?" அப்படின்னு. நானும் ஒரு 1/2 மணி நேரமா கேட்குறேன். அந்த பையனுக்கு அந்த பொண்ணு கூட பிரச்சனையே இல்ல. நல்லா தான் இருக்காங்க 2 பேரும். ஹேப்பியா தான் இருக்காங்க. "சரி இப்ப எங்க இருக்காங்க உங்க ஒய்ஃப்?" "இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க மேடம்." எப்ப போயிட்டாங்க?" "அவங்க போய் ஒரு 1 வீக் ஆகுது." "நீங்க போய் கூப்பிட போனீங்களா?" "இல்ல நான் கூப்பிட போல." "ஏன் நீங்க கூப்பிட போல?" அப்படின்னா அவர் திருப்பி அமைதியாவே இருக்காரு. "இல்ல என்ன சார் ஏன் கூப்பிட போல? போய் 1 வாரம் ஆச்சு. போய் வரியாம்மான்னு கேட்கலாம். ஃபோன் பண்ணீங்களா?" "இல்ல நான் ஃபோன் பண்ணல மேடம்." ஏன் பண்ணல?" "இல்ல எனக்கு தோணல மேடம். அவ போயிட்டால்ல. அவ வருவான்னு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்." ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.